Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take control. ஓகேங்க, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறது ஹோலி பைபிள், த ஃபர்ஸ்ட் புக், த ஜெனசிஸ், சாப்டர் 16, அதிகாரம் 16, இறைவசனங்கள் 7-16 வரைக்கும், இந்த வேர்சஸ் 7 to 16. இதில் என்ன பார்க்க போகணுன்னாக்கா, இப்போது ஆண்டவருடைய தூதர் அது வனாந்திரத்தில், அந்த பாலைவெளியில் ஆகாரை பார்க்கிறார். எங்கே பார்க்குறாரு? ஸோ த ஏஞ்சல் ஆஃப் காட் ஃபவுண்ட் Hagar by the spring of water and on the way to Shur. அப்படின்னா ஷூருக்கு போகிற வழியில், ஒரு பாலை வழியில் ஆண்டவருடைய தூதர் ஆகாரை பார்க்கிறார். So it is a divine encounter. அப்போ the angel asked Hagar, the slave girl of Sarai, the wife of Abraham, where have you come from, where you are going? அப்போ the ஆகார் என்ன சொல்கிறாங்க? I am escaping from my mistress என்று சொல்கிறாங்க. So what the angel told the Hagar, now you return to your mistress and submit to her அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் திரும்ப போய் உன்னுடைய சாராய்க்கு நீங்கள் பணிந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வருவோம். இப்போ ஆண்டவருடைய தூதர் ஏஞ்சல்னு அங்கே சொல்லப்படுறது. ஆனால் இப்போ இந்த நம்மளுடைய ஸ்காலர்ஸ், நம்மளுடைய ஏரியல் வல்லுநர்கள், ஸ்காலர்ஸ் வந்து எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போது சாராய் வந்து அந்த தூதரை கடவுள் என்று அழைக்கிறாரு. அப்போது அதனால் இவர் எப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஹவு தீஸ் ஸ்காலர்ஸ் இன்டர்பிரேட் ஹீஸ் that angel is actually pre-incarnate appearance of Christ. அப்படின்னா non physical manifestation of Christ. அப்படின்னா ஃபிசிக்கல் பாடியோடு இல்லாமல் ஆண்டவராக இயேசு அங்கே சந்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் ப்ரீ இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசுவே அங்கே அவர் சந்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி காட் ஹிம்செல்ஃப் அவரே சந்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸ்காலர்ஸு. ஓகே, இப்போது அவர் அந்த தூதர் என்ன சொல்கிற, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா அவங்கக்கிட்ட, நீ போய் அங்கே பணிந்துரு. இப்போது யூ ஹாவ் கன்சீவ்டு, யூ வில் பேர் அ சன், அண்ட் அவனுக்கு நீ இஸ்மாயில் என்று பெயரிடு. உன் வழி மரபினர் பல மடங்கு எண்ணிக்கையில் நான் உயர்த்துவேன். இஸ்மாயில் வந்து ஒரு வைல்டு ஆஸ் மாற, ஒரு காட்டுக்கழுதி மாற வளருவான். அவன் உன்னுடைய இனத்தாருக்கு ஒரு எதிரியாக இருப்பான். he will hostile to the people. அவங்களும் இவனுக்கு எதிரிகளாக இருப்பாங்க, அவங்களும் இவனை பகைப்பாங்க, இவனும் அவங்கள பகைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு ஆஸை பற்றி எதை குறிக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ எஸ்பெஷலி இந்த டெசர்ட் ஆஸ், அந்த காட்டுக்கழுகுகள் எப்படி இருக்கும்னாக்கா, அவங்களுடைய இந்த குழும்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நேரோவாக இருக்கும். அது வந்து அந்த ராக்கி ஏரியாவில் பயணம் பண்ணுறதுக்கூடியா இருக்கும். இந்த ஸ்டாமினா சச் ஆஸ் இஸ் வாட் ஹை, அதனால் தாங்கக்கூடிய சக்தி, இந்த எதிர்ப்புகளையும் ஆபத்துக்களையும் எதிர்கொள்ளக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டாமினா நிறைந்த ஒரு காட்டுக்கழுதிகள், அதுக்கு வந்து இங்கே ஒப்பிடுறாரு. ஓகேங்களா? இப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய வழிமரவனே மிக அதிக எண்ணிக்கையில் நான் உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆகார் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த தூதர்கிட்ட, அந்த ஏஞ்சல்கிட்ட அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நான் என்னை காண்கின்ற தேவனை இங்கு கண்டு கொண்டேன், என்னை காண்கின்ற இறைவனை நானும் இங்கே கண்டு கொண்டேன் அப்படின்று சொல்லி கடவுளை எப்படி அழைத்தார்கள் என்றால், எல்ராய், காண்கின்ற இறைவன் அப்படின்றத பொருளை எல்ராயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்கவுண்டர் நடந்த அந்த இடத்துக்கு அவங்க என்ன பெயர் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, பேர் லஹாய் ராய், பேர் லஹாய் ராயின்ற அந்த பேரை சொல்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா, மீன் இந்த இதுக்கு பேரத்துக்கு போகிற வழியில் அந்த இடம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது நமக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னாக்கா, இந்த ஆகார் எதுக்காக ஓடுறாங்கன்னு சொன்னால், ஆகாருக்கு இப்போ கன்சீவாக இருக்காங்க. ஆனால் அபிரஹாமுடைய அந்த மனைவி சாராய்க்கு குழந்தை இல்லை. அப்போது இவங்க அவரை கேவலமாக ஏளனமாக பார்க்குறாங்க. அது சாராய்க்கு கோபத்தை வர வைக்கிற, அவங்க கொடுமைப்பட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க ஓடி வந்திருக்காங்க இல்லைங்களா? அதனால் அப்போ தூதர் சொல்கிறாரு, நீ போய் அங்கே சாராய்க்கு பணிந்துருன்னு சொல்கிறாரு. இப்போது அவங்க எந்த மனநிலையில் இந்த வனாந்தரத்தில் இருந்திருப்பாங்க? கண்ணீரோட, குழப்பத்தோட, பயத்தோட, ஏன்னா தனியாக போயிருக்காங்க இல்லைங்களா? அப்போது அந்த நம்ம இறைவனாகிய கடவுள் அந்த கண்ணீருடன் கூடிய கண்ணீரை உடைய பயத்தை கொண்ட குழப்பத்தை கொண்ட அந்த ஆகாரை சந்திக்கிறார், காண்கிறார், பேசுகிறார். அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன சொல்லுது இந்த பேசேஜ் வாட் இட் டெல்ஸ் அஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணீரோட, குழப்பத்தோட, பயத்தோட, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற காலத்தில் கடவுள் அப்படியே கண்ணை மூடிட்டோ காதை மூடிட்டோ இருக்கிறது இல்லை. ஹீ இஸ் லுக்கிங் அட் அஸ், நம்மளை பார்க்குறாரு, நம்மளை காண்கிறார். இதுதான் சொல்கிறது. அப்படின்னா நம்ம தனியாக இருக்கிறதுல கடவுள் நம்மளை பார்க்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையில் வாடும். பிகாஸ் ஈ சீஸ் அஸ், ஹீ இஸ் வித் அஸ். அதனால தான் அவர் சொல்கிறாங்க, நீர் காண்கின்ற தேவன், உம்மை நான் கண்டேன், உயிர் வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோடு முடிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன சாங்கோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே. Into my heart, into my heart, come into my heart, Lord Jesus, come in today, come in to stay, come into my heart, Lord Jesus. Thank you, God. Thank you so much. Bye bye.